பிள்ளைகள் மாற்றம் என்ற இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிறோம். ஒரு உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற பிள்ளைகள் சற்றும் தளர்ச்சியின்றி சமரசமின்றி இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறோம். அன்றைக்கு நெற்கட்டும் சேவலாம், ஏதோ கூலி தேவனாம், ஒரு கை பார்த்து விடலாம் என்று படை நடத்தி வந்த வெள்ளையே ஆட்சியாளர்களை, வெள்ளைய ராணுவத்தை துப்பாக்கியும் பீரங்கியும் கொண்டு வந்த அந்த படையை வெறும் வாளையும் வேலையும் வைத்து வீர போரிட்டு விரட்டி அடித்த நம்முடைய வீர பெரும்பாட்டனார் பூலித்தேவன் உலவிய மண்ணில் வெள்ளைக்காரனின் துப்பாக்கியின் தோட்டாக்கள் என்னுடைய ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று வீர முழக்கமிட்ட வீர பெரும்பாட்டன் அழகுமுத்துக்கோன் உலவிய மண்ணிலே நம்முடைய பாட்டனார்கள் சுந்தரலிங்கமும் வெள்ளையத்தேவனும் வன்னி காலடியும் வீர போர் புரிந்து மாண்ட இந்த மண்ணிலே அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே ஊமை ஜனங்களடி, சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செய்வது அறியாரடி என்று பாடிய பெரும்பாவளன் நமது பாட்டன் பாரதி வாழ்ந்த மண்ணில் இன்று உங்கள் பிள்ளைகள், அன்று நமது முன்னவர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டார்கள். இன்று உங்கள் பிள்ளைகள், அவர்களுடைய பேர பிள்ளைகள், வழி வழி வந்த வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் நாங்கள் வீரம் செறிந்த அரசியல் போர் புரிகிறோம். எந்த துணிவில், எந்த வீரத்தில் என்றால் எங்கள் மக்கள், எங்களை பெற்றவர்கள், எங்களை உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே தனித்தே இந்த களத்திலே நிற்கிறோம். தனித்து நிற்கிறோம், ஆனால் ஒருபோதும் தனித்துவத்தை இழக்காது நிற்கிறோம். அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த நாட்டை ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் தமிழர் நிலத்தில், தமிழ் பேரினத்தின் உரிமையை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்துக் கொண்டு போய் நம்மளை அடிமைப்படுத்தி நிறுத்தியிருக்கிறார். மாநில தன்னாட்சி, மாநில சுயாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள், மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் எல்லா உரிமையும் பறிகொடுத்து விட்டு நம்மை நிற்கதியாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எந்த உரிமையுமற்ற அடிமை மக்களாக நம் தாயிடத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலையிலே நாம் மீட்சியுற, எழுச்சியுற, எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல உரிமை பெற்று பெருமையோடு வாழ நமக்கு இருக்கிற வாய்ப்பு தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் வெற்றி என்பது ஒரு சாதாரண நிகழ்வல்ல, சரித்திர நிகழ்வாக நாம் மாற்ற வேண்டும். மற்ற கட்சிகளின் வெற்றி என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு. உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி என்பது வரலாற்றிலே மாபெரும் புரட்சி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும். கல்வி உரிமை இல்லை, மின் உற்பத்தி விநியோக உரிமை இல்லை, ஒரு மருத்துவமனை கட்டிக்கொள்கிற உரிமை இல்லை, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம். மொத்த வரியையும் எடுத்துக்கொண்டு போய் ஆட்சியாளர்கள் வைத்துக் கொள்வார்கள். இந்திய ஒன்றிய அரசு எல்லா அதிகாரங்களையும் தன்னகத்தை குவித்து வைத்துக் கொண்டு தேசிய இனங்கள், மாநிலங்களின் உரிமையை பறித்து வைத்துக் கொண்டு அதிகாரத்தை செலுத்த முயல்கிறது. நம்முடைய நோக்கம் நிர்வாகமும் அதிகாரமும் பரவலாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். மத்தியிலே கூட்டாட்சி மலர, மாநிலத்தில் தன்னாட்சி மலர இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்திய ஒன்றிய கட்சிகளை வீழ்த்துவதுதான். இந்தியாவிற்கென்று ஒரு கட்சி தேவையில்லை என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய கருத்து. இந்தியாவை பிறகு யார் ஆள்வது என்ற கேள்வி எழுப்பினீர்கள் என்றால், இந்தியாவை எல்லோரும் கூடி பேசி
சுழற்சி முறையில் ஆள்வதுதான் மிகச்சரியான ஜனநாயகமாக இருக்க முடியும். இந்திய தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் இந்த நாட்டை முதன்மை அமைச்சராக இருந்த ஆள முடியும் என்கிற நிலை தொடர்ந்து இருப்பது ஒரு கொடுங்கோன்மை போக்கு. சர்வாதிகாரம் என்று கூட அதை நாம் சொல்லிவிட முடியாது, ஒரு கொடுங்கோன்மை போக்கு. இப்போது நீங்கள் பாருங்கள், குஜராத்தை சேர்ந்த ஐயா மோடி அவர்கள் 2 முறை இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்து ஒட்டுமொத்த நாட்டிற்கும் அதிகாரத்தை செலுத்தி இருக்கிறார். 3வது முறையும் களத்தில் எண்ணிக்கிறார்.